இங்க ஒரு அப்பா தான் ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லபடியா பாத்துக்கிறாரு. ஆனா ஒரு நாள் அவங்க அம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு வந்து, உன் முதல் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அவளை சினிமா கொண்டு போனா நல்லா காசு பார்க்கணும் ஆசை காட்ட. ஆனா பொண்ணு நடிக்கிறதுல அப்பாக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஒய்ஃப் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல விளம்பரத்துல நடிக்க ஆரம்பிச்சவன் போக போக சின்ன சின்ன படங்கள் நடிப்பா. அவங்க மாமா அவளை கிளாமரா நடிக்கிறதுக்கு சேர்த்து விட ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா நாளிதழ் வாங்கி படிக்கும் போது அதுல பொண்ணை பத்தி ரொம்ப தப்பா எழுதிருப்பாங்க. இதுல அவருக்கு சுத்தம் பிடிக்காம வீட்டுக்கு போனா ஷூட்டிங் டீம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அம்மாவும் பொண்ணும் சாப்பிட வச்சிட்டு இருக்க. இவர் வேண்டாம் இருப்பா உள்ள போனா அவருடைய சின்ன பொண்ணு கிட்ட அந்த டீம்ல இருக்க ஒருத்தன் தப்பா நடக்க பாத்துட்டு இருப்பான். இவர் அவனை போட்டு செம்மையா அடிச்சிட்டு மொத்த பெரிய வெளிய அனுப்பி விட்டுறாரு. அடுத்த நாள் அவங்க மனைவி, இனி நானும் என் பெரிய பொண்ணும் கூட வாழவே மாட்டோம், என் தம்பி வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சின்ன பொண்ணை கூப்பிடுறாங்க, அவன் அப்பா கூட தான் இருப்பான்னு சொல்லிடுவான். மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா போக போக அந்த பெரிய பொண்ணுக்கு படத்துல வாய்ப்பு குறைய ஆரம்பிக்குது. சோ ஃபேமஸ் ஆகிறதுக்காக பிரஸ் மீட்ல என் அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காரு, இனிமே நான் அவர் கூட போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிப்பான். இதுல அவ ட்ரெண்ட் ஆகி அவளுக்கு படத்துல வாய்ப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணையாவது அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு லாயர் கிட்ட ஒரு உதவி கிட்ட இருப்பாரு. ஆனா லாயர் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்க பக்கம் போயிடுவான். ஒய்ஃபோட தம்பியோ, நான் உன்னுடைய ரெண்டாவது பொண்ணையே சினிமால சேர்த்து விட்டு நல்ல காசு பார்க்க போறேன்னு சொல்லி அவங்க அப்பாவை ஆளுங்க வச்சு செம்மையா அடிச்சு அனுப்பிடுவான். இதுல கோவமானவர் ஃப்ரெண்டை வச்சு ஒய்ஃபோட தம்பி கதையை முடிச்சு விட்டுறாரு.